கர்த்தராகிய இயேசுவின் அற்புதமான நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். அனுதினமும் வேதத்தை படிக்கும்படியும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படியும் எல்லாவற்றுக்கும் தேவ சமூகத்தை நோக்கி ஜெபிக்கும்படியும் உங்களை ஒப்பு கொடுத்து விடுங்கள். அடையாளங்களும் அற்புதமான ஆச்சரியமான காரியங்களை தேவன் உங்களுக்கு கொடுப்பதை நீங்கள் காண்பீர்கள். யாக்கோபின் புஸ்தகம் 1 அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆவியான தேவன் உங்களுக்கு ஆழமான ஒரு சத்தியத்தை அவர் இதன் வழியாக சொல்லுகிறார். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நடுலும் இல்லை. பார்த்தீர்களா? கர்த்தர் நல்லவர். அவர் நன்மையாகவே உலகத்தை உண்டாக்கினார். நல்லதாகவே மனித குலத்தை உண்டாக்கினார். நன்மை கொடுக்கவே ஆண்டவர் இயேசுவை உலகத்துக்கு அனுப்பினார். எல்லா நன்மையான அடையாளங்களும் அற்புதங்களும் கிருபையும் தயவும் ரட்சிப்பும் சுகபலனும் எதிர்காலமும் திருமண ஆசீர்வாதமும் பிள்ளைகளின் ஆசீர்வாதமும் ஜெயமும் வெற்றியும் பொருளாதார ஆசீர்வாதமும் நன்மையாகவே அந்த நல்ல தேவனிடத்திலிருந்து பரலோகத்திலிருந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக வந்து சேர்ந்து விடுகிறது. அவரிடத்தில் எந்த விதமான வேறுபாடும் இல்லை, மாறுபாடும் இல்லை. இந்த ஜனங்கள் அப்படி, அந்த ஜனங்கள் அப்படி, அவர்களுக்கு அதுதான் தருவேன், இவர்களுக்கு இதுதான் தருவேன் என்று மனித சிந்தை கொண்டவர் அல்ல தேவன். அவர் பரம தகப்பன். அவர் நல்லவர். தன்னை தேடுகிற எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் முகத்தை பார்த்து எல்லா நன்மையான காலங்களையும் நன்மையான ஆசீர்வாதங்களையும் நன்மையான அற்புதங்களையும் நன்மையான அடையாளங்களையும் அவர் கொடுத்து உயர்த்துகிற தேவனாகவே அவர் இருக்கிறார். ஆகவே பரலோகத்திலிருந்தே நமக்கு எல்லா ஒத்தாசையும் ஆண்டவர் இயேசு வழியாய் நமக்கு வருகிறது. நம்முடைய இதயமும் நமது கண்களும் எப்பொழுதும் பரலோக பிதாவையே நோக்கி கொண்டிருப்பதாக நாம் இருக்க வேண்டும். நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள தேவனே, நாங்கள் உலகத்து மனிதர்களையோ வடக்கு திசை மேற்கு கிழக்கையோ பார்த்து வாழாமல் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்மை நோக்கி பார்த்து வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராக இயேசு வழியாக எல்லா நன்மையானவைகளை நீர் எங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிற தேவன். நன்மையானவைகளே நீர் கொடுக்கிற தேவன். ஆகவே என்னோடு ஜெபிக்கிற மக்கள் நன்மையானவைகளே பெற்றுக்கொள்ள நீர் விரும்புகிறீர். அப்படியே அவர்களை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, எந்த நேரத்திலுமே பரலோகத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி பாருங்கள். ஆண்டவராக இயேசுவை நோக்கி பாருங்கள். பரலோகத்திலிருந்தே உங்களுக்கு சகல மகிமையும் உங்கள் வாழ்க்கையில் இறங்கி வரும். பாக்கியவான்களாக இருப்பீர்கள்.